ஆத்தங்கரையில அமைதியா வாழ்ந்துட்டு இருந்ததான் ஒரு குரங்கு. அந்த வழியா அந்த ஆற்றுல அப்படியே ஒரு முதலை வந்துதான். முதலை வேட்டையாடி சாப்பிட ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டுச்சான். ஆனா முதலையும் குரங்கும் எப்படியும் நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். என்னோட நட்பின் காரணமாக அந்த முதலைக்கு தினமும் பழங்களை பறிச்சு பறிச்சு இந்த குரங்கு கொடுத்துட்டே இருந்ததாம். வயிறு நிறைய பழங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருமா அந்த முதலை. இப்படியே ரொம்ப நாள் தொடர்ந்துட்டு இருந்துச்சான். ஒரு நாள் முதலை இந்த குரங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலான்னு முடிவு பண்ணுச்சான். வீட்டுல இருக்க மனைவி முதலை கிட்ட, என்னோட நண்பன் குரங்க நான் விருந்துக்கு கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். மனைவி முதலை உடனே, குரங்கா, அதோட ஈரல் எவ்வளவு சுவையா இருக்கும், அந்த குரங்கை இத்தனை நாள் விட்டு வச்சிருக்கியா என்ன? பழங்களை சாப்பிட்டுட்டு இந்த சுவையான குரங்கை யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா? அந்த குரங்கை ஏதாவது சொல்லி நாளைக்கு கூட்டிட்டு வாங்க, குரங்க நல்லா சமைச்சு நல்ல உணவா நானே உங்களுக்கு விருந்தா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். முதல்ல வேண்டாம் வேண்டாம், குரங்கு என் நண்பன் அப்படின்னு சொன்ன முதலை தன்னோட மனைவி ரொம்ப வற்புறுத்தவே சரி அப்படின்னு ஒத்துக்குச்சான். முதலை குரங்க தான் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறது மாதிரி முதுகுல ஏத்திட்டு ஆற்றுல அப்படியே போயிட்டு இருந்துச்சான். ஆனா வழி ஃபுல்லா ஏதோ யோசனை அந்த முதலைக்கு. ஒரு வழியா உண்மையை அந்த குரங்கு கிட்ட சொல்லிடலான்னு முதலை முடிவு பண்ணுச்சு. நண்பா, உன்னை நான் என் வீட்டுக்கு ஏன் கூட்டிட்டு போறேன் தெரியுமா? என் மனைவிக்கு உன் ஈரல் ரொம்ப பிடிச்சிருக்கான், உன்னை சாப்பிடறதுக்காக தான் கூட்டிட்டு வர சொன்னான் அப்படின்னு உண்மைய சொல்லிடுச்சான். ஆனா குரங்கு ரொம்ப புத்திசாலி குரங்கு. தன் நண்பன் இத்தனை நாள் பழகின நட்பை கொஞ்சம் கூட மதிக்காம மனைவி பேச்சு கேட்டுட்டு தன்னை கொல்லவும் துணிஞ்சிட்டான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, நண்பா, என்னோட ஈரல் மரத்து மேல எல்லாம் இருக்கு, நீ சொல்லியிருந்தா உனக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டுச்சான். அப்படியா, எந்த மரத்துல இருக்கு அப்படின்னு முதல்ல கேட்டுச்சான். ஒரு நிமிஷம் அப்படியே நிறுத்து, இதோ இந்த மரத்துல தான் இருக்கு அப்படின்னு ஒரு மரத்து மேல ஏறி கிடுகிடுன்னு போச்சான். இவ்வளவு நாள் உன் பசிக்கு உணவளிச்சு நட்பா பழகிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்றியே, இனிமே உன் நட்பே வேண்டாம் அப்படின்ட்டு உயிர் பழிச்சது போதும்னு ஓடிடுச்சான். இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். ஒருத்தங்களுக்கு வறுமை அப்படின்னு இருக்கும்போது அவங்க கூட நம்ம நட்பா பழகிட்டு அந்த வறுமை காலத்துல அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறது நம்மளோட கடைசி காலம் வரைக்குமே நமக்கு ஒரு துன்பத்தை தருமா. அதே போல நம்ம கூட நட்பா பழகிட்டு இருந்த ஒருத்தங்களுக்கு துரோகம் செய்யறதும் அதே மாதிரி ஒரு வலியை தான் தருமா. இப்ப என்னதான் மனைவி பேச்ச கேட்டு இந்த குரங்குக்கு துரோகம் செஞ்சாலும் குரங்குக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டமே நினைச்சு அந்த முதலே ரொம்ப வருந்துமா.